ज्ञानं विददाति पूर्वं यो वै वेदाहं च बृह्णोति तस्मै दम्भदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओं नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महत्यो नमो गुरुभ्यः। सर्वोपप्लवरहितः प्रज्ञानगणः प्रत्यकर्तो ब्रह्मैवाहमस्मि। ओं ब्रह्मानन्दं परमसुगतं केवलं ज्ञानमूर्तिं द्वन्द्वातीतं गगनसदृशं तत्त्वमस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमजलं सर्वदी साक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओं सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। नमः श्री शंकरानंद गुरुपादाम्बुजन्मने सविलास महामोह ग्राहक्रासैककर्मणे। ஏழாவது அத்தியாயம் திருப்தி தீபம் 47வது ஸ்லோகம். நிவృத்தே சர்வசம்சாரே நித்யமுக்தத்வபாஷணாத் நிரங்குஷா பவேத் திருப்திः புனர்ஷோகாசமுத்பவாத். நிவృத்தே சர்வசம்சாரே நித்யமுக்தத்வபாஷணாத் நிரங்குஷா பவேத் திருப்திः புனசோகாசமுத்பவாத். பஞ்சதசி 7வது அத்தியாயம் திருப்தி தீப பிரகரணம். இதில் புருஷ தத்துவம், அதாவது உபனிஷத் மந்திரத்தை எடுத்து விளக்க ஆரம்பித்தார். ஆத்மானம் சேத் விஜானியாத் அப்படிங்கிற மந்திரம். அந்த மந்திரத்தை எடுத்து அதனுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அதில் புருஷக அப்படிங்கிற வார்த்தைக்கு முதல்ல விளக்கம் பார்த்துட்டோம். அந்த மந்திரம் ஏன் வச்சுக்கிறேன் எப்பயுமே, ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷக கிம் இச்சன் கஷ்ய காமாய சரீரம் அனுசம்ஸ்வரேத். பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரம். இதில் புருஷகங்கிறது ஜீவன்கிறத விளக்குனார். பிறகு ஆத்மானம் சேத் விஜானியாத் அப்படிங்கிற கருத்தை விளக்கிட்டு அயம்ங்கிறதுக்கு விளக்குறார். நீ பிரம்ம தத்துவத்தை அறிந்தாயாகில் அது எது, அது அயம், அது இது அப்படிங்கிறதுக்கு விளக்க வர்றார். சுருக்கமாக சொல்லியிருக்காரு பிரம்ம தத்துவத்தை அறிந்தாயாகில்னு சொல்லி. அதை 18வது ஸ்லோகம் வரைக்கும் விளக்குனார், 11லேருந்து 18 வரைக்கும். பிறகு 19லேருந்து 96 வரைக்கும் அயம். அயம்னா என்ன, இது நம்ம பக்கத்தில் ரொம்ப ரொம்ப அருகாமையில் இது எது இருக்கோ அதைத்தான் இதுன்னு சொல்லுவோம். அதை விளக்க ஆரம்பித்தார். நாம் அதில் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் அப்படிங்கிறது இந்த ஆத்ம தத்துவத்தில் எப்படி ஏற்படும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அதில். ஏன்னா எப்பொழுதுமே விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு தத்துவத்தில் முதல்ல தெரியாத ஞானம் பிறகு புதுசாக தெரிகிற ஞானம் எப்படி வரும் அப்படிங்கும்போது தான் 10வது மனிதன் விஷயத்தில் அப்படி இருக்குன்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினார். 7 அவஸ்தைகள் சொன்னார். அறியாமை, ஆவரணம், விக்ஷேபம், பரோட்ச ஞானம், அபரோக்ஷ ஞானம், சோக நிவர்த்தி, திருப்தி பிராப்தி, திருப்தியை அடைதல். இதில் ஒவ்வொன்றையும் 10வது மனிதனில் எது அஞ்ஞானம் எது ஆவரணம்லாம் பார்த்துட்டு அதை அப்படியே ஆத்ம தத்துவத்துக்கு கொண்டு வந்தார். எது ஆவரணம் விக்ஷேபம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். கடைசியாக இதில் இந்த அஞ்ஞானம் ஆவரணம் விக்ஷேபம், அந்த விக்ஷேபத்தை சொல்லும் பொழுது ஒரு கருத்து சொன்னார், விக்ஷேபமே சம்சார ரூபம்னார். அப்போ விக்ஷேபத்திலிருந்து தான் நம்மளுக்கு எல்லாம் ஆரம்பமாகுதுன்னு சொல்லும்போது ஜீவனே விக்ஷேப ரூபம்னு சொல்லிட்டார். அகங்காரமே விக்ஷேபம்னார்.
அப்போ அதுக்கு முன்னாடி அஞ்ஞானம் ஆவரணம் இருக்குது, அது ஜீவனிடம் இல்லையா பிரம்மனிடம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும் பொழுது எல்லாத்துக்குமே பிரம்மன் தான் ஆதாரம். அது மட்டும் இல்லை, இந்த 7 அவஸ்தையும் எங்கே இருக்குது? ஜீவன்ட்டு தான் இருக்குது. ஆத்மா என்றைக்குமே மோட்சத்தை அடையாது. ஆத்மா அடைய வேண்டிய அவசியம் இல்லை. பந்தப்படுவதும் ஜீவன் தான், மோட்சத்தை அடைவதும் ஜீவன் தான். அதனால் எல்லாமே ஜீவனிடம்தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை கொண்டு வந்தார். அதில் 2 அவஸ்தை ஜீவனிடம் சம்ஸ்கார ரூபமாக இருக்குது, 5 அவஸ்தை வெளிப்படுது, நம்ம கண்ணில் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னார். அந்த 2ம் கூட ஜீவனிடம் அனுபவமாக இருக்குது. சம்ஸ்காரமாக இருந்தாலும் கூட எனக்கு தெரியவில்லைன்னு சொல்கிறோம். அதை என்ன சொல்கிறோம், நம்ம வெளிப்படுத்துகிறோம். அதெல்லாம் அனுபவத்திலையும் கூட இருக்குதுன்னு ஒரு கருத்தை சொன்னார். இந்த சோக நிவர்த்தி அப்படிங்கிற விஷயத்தை சொல்லும் பொழுது 44 2 ஞானத்தினால் அஞ்ஞானம் ஆவரணம் அழிகிறது அப்படின்னார். அஞ்ஞானமும் ஆவரணம் எதில் அழியுது? இந்த 2 ஞானத்தினால் அழிகிறது. எல்லா ஒவ்வொன்றையும் விளக்கிட்டு வந்தார். விளக்கிட்டு அஞ்ஞானமும் ஆவரணமும் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தினால் நஷ்டத்தை அடைகிறது. அப்படி நஷ்டத்தை அடையும் பொழுது அஞ்ஞானத்தில், அதாவது 2 அஞ்ஞானத்தின் மூலமாக ஆவரணம் வருது. ஆவரணத்தில் 2 தன்மை இருக்குது. ஒன்று இல்லைன்னு சொல்கிறது, இன்னொன்று விளங்கவில்லைன்னு சொல்கிறது. அதாவது எனக்கு பிரம்மன் விளங்கவில்லை, அதனால் பிரம்மன் இல்லைன்னு சொல்கிறோம். எனக்கு கடவுள் தெரியலை, அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம். இது ஆவரணம் அப்படி சொல்கிறது. இதற்கு மூல காரணம் என்ன? அஞ்ஞானம். இதில் பரோட்ச ஞானம் என்ன பண்ணுதுன்னா அஞ்ஞானத்தையும் அழிக்கும், ஆவரணத்தை அழிக்காது. அஞ்ஞானத்தை அழிக்கிறதின் மூலமாக அஞ்ஞானத்தினால் உருவான ஆவரணத்தில் இல்லைன்னு சொல்கிறத ஒரு ஞானம் அழிக்குது, போய்க்கிறது. பரோட்ச ஞானம் முதல்ல அது இருக்கா இல்லையானே இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். இல்லைப்பா இருக்குன்னு சொன்ன உடனே இந்த பரோட்ச ஞானத்தில் இல்லை என்ற ஆவரணம் போகிறது. அஞ்ஞானத்தை அழிக்கும்போது அஞ்ஞானத்தினால் உருவான ஆவரணத்தினுடைய இல்லை என்ற தன்மை நீங்குகிறது. அபரோக்ஷ ஞானம் வந்த உடனே விளங்கவில்லை என்பது எனக்கு தெளிவாக விளங்குதுன்னு சொல்லிடுவான். இது அந்த ஆவரணத்தை நீக்குவதில்லை, அஞ்ஞானத்தை நீக்கும் பொழுது அஞ்ஞானத்தின் விளைவாக வந்த ஆவரணத்தில் 2 தன்மை இருக்குது. ஆவரணத்தில் என்ன சொல்கிறான்? இல்லை, விளங்கவில்லை. இல்லை என்பதை இருக்கிறது என்று சொல்லிடுறான், நம்பிடுறான். ஏன்னா கடவுள் இல்லைன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிரம்மத்தை விட்டுருவோம், கடவுளே வச்சுக்கிடுவோம். கடவுள் இல்லைன்னு சொல்கிறது இருக்காருன்னு நம்ப வச்ச உடனே பார்க்கலை. பார்க்காம என்ன பண்ணுறான்? அந்த இல்லை என்பது போய் விடுது, உண்மையிலே இருக்காரு. அது மாதிரி பிரம்மன் இல்லைங்கிறத இருக்குன்னு சொல்லிடுறான். யாரோ பெரியவங்க சொல்கிறாங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்குன்ட்டு. பிறகு தெளிவாக விளங்கும் போது அதுவே நானாக இருக்கிறேன் என்பதை அறிந்து கொள்கின்றான். அது அபரோக்ஷ ஞானம். இது அபரோக்ஷ ஞானத்தினால அந்த விளங்கவில்லைங்கிறது போகுது. பரோட்ச ஞானத்தில் இல்லை என்பது போகிறது. இந்த 2 ஞானம் 2 தன்மையை நீக்குகிறது. இது நம்ம 45 பார்த்தோம். 46 இந்த ஆவரணமானது நீங்கும் பொழுது என்ன நீங்குதுன்னு சொன்னால், இந்த விளங்கவில்லை இல்லை என்பது நீங்க போகும் பொழுது நம்மகிட்ட இன்னொரு தன்மை நீங்குது. நான் இந்த மனம் உடல் ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த ஜீவத்தன்மை நீங்கி விடுகிறது. என்ன அது நீங்கிச்சுன்னா விளங்கவில்லை இல்லைங்கிறது நீங்கினா நான் ஆத்மான்னு புரிய ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த பிரம்மனே நான் புரியும் பொழுது ஜீவனாக இருக்கின்றேன் என்ற தன்மை என்ன ஆகுது? காலியாகிடுது, அது போயிடுது. நான் ஜீவன் இல்லை, நான் ஆத்மாங்கிற ஞானம் வந்துடுது. அப்போ இந்த அபரோக்ஷ ஞானத்தின் விளைவு அஞ்ஞானத்தை நீக்குகிறது. அஞ்ஞானத்தின் விளைவான அஞ்ஞானம் நீங்கும் பொழுது அஞ்ஞானத்தின் விளைவான ஆவரணம், ஆவரணத்தில் 2 தன்மை இருக்கிறது. அதில் இல்லை என்பது ஒன்று, விளங்கவில்லை என்பது ஒன்று. இல்லை என்பது பரோட்ச ஞானத்தினால் நீங்குகிறது, விளங்கவில்லை என்பது அபரோக்ஷ ஞானத்தினால் நீங்குகிறது. இப்படி நீங்கும் பொழுது ஜீவத்தன்மை போய்விடுகிறது. நான் ஜீவன் அப்படிங்கிற எண்ணம் போய்விடுகிறது. ஏன்னா அது பிரம்மன் விளங்கிருச்சுன்னா அப்புறம் யாரா நம்ம நினைப்பான்? நான் பிரம்மன் நினச்சிருவோம். அப்போ என்ன ஆகுது? ஜீவத்தன்மை நீங்குகிறது. ஜீவத்தன்மை நீங்குவதால் என்ன பலன்னு கேட்டால், நான் செய்கின்றேன் என்பது எல்லாம் ஜீவனுடையது, ஆத்மாவுடையது அல்ல. 18வது ஸ்லோகத்தில் 4வது அத்தியாயத்தில் அதை பார்க்க ஆரம்பித்தேன் நேற்று கிளாஸில். நான் அகர்த்தா, செயலில் செயலின்மையை பார்த்தல். உடம்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஆத்மா செயல்படலை, உண்மையிலே நான் செயல்படலைங்கிறது பார்க்குறது.
இந்த சம்சாரம் துக்கம் எல்லாம் வர்றதுக்கு காரணமே இந்த அகங்காரம், நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேங்கிற விளைவுகளே வருது. நான் இதை நல்லா செஞ்சேன், இதை நல்லா செய்யலை, இதை திருப்தியாக செஞ்சேன், திருப்தியாக செய்யலை, அறகுறையாக செஞ்சுருக்கேன். இன்னொன்று, இந்த பலன் எனக்கு திருப்தி கொடுக்கலை, இது திருப்தியாக இருக்குது, இப்போதைக்கு திருப்தியாக இருக்குது, பிறகு மாறிடுது. நான் செய்கின்றேன், நான் அனுபவிக்கின்றேன், கர்த்தா போக்தா, இது ரெண்டும் எங்கே உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னால் இந்த மனம் உடலில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த மனம் உடல்ங்கிறது ஜீவத்தன்மை. இந்த ஜீவத்தன்மை நீங்கும் பொழுது அதனால் உருவான துக்கமும் போய்விடுகிறது, சோகம் நிவர்த்தியாகி விடுகிறது. அபரோக்ஷ ஞானத்தின் விளைவு என்ன? சோக நிவர்த்தி. எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு வராரு பாருங்க. பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் என்ன பண்ணுது? அஞ்ஞானத்தை நீக்குகிறது. அஞ்ஞானத்தை நீக்கும் பொழுது அஞ்ஞானத்தின் விளைவான இரண்டு தன்மை ஆவரணத்தில் வருது. ஆவரணத்தில் முதல்ல இல்லவே இல்லைன்னு இருக்கான், அதை இருக்குன்னு நம்ப வைக்கிறது பரோட்ச ஞானம். பிறகு அபரோக்ஷ ஞானம் நான் விளங்கவில்லைன்னு சொல்லுது, நானாகவே இருக்கிறேன் என்று விளங்க வைக்கிறது அபரோக்ஷ ஞானம். இது ரெண்டும் வருவதால் ஜீவத்தன்மை நீங்குகின்றது. ஜீவத்தன்மை நீங்குவதால் ஜீவத்தன்மையினால் உருவான துக்கம் என்ன துக்கம்? அகங்காரம், கர்த்தா போக்தா என்ற எண்ணம்தான் அனைத்து துயரத்திற்கும் காரணம். நம்ம கீதையில் 18வது ஸ்லோகத்தில் அதை படிக்க போகிறோம். நேற்று ஆரம்பிச்சிருக்கோம். உண்மையிலே அதுதான். இதை இப்போ நம்ம 50 ஸ்லோகம் 96 ஸ்லோகம் வரைக்கும் இதை விளக்க போகிறார். ஏன்னா அதனால் கொஞ்சம் கொஞ்சம் புரியாட்டாலும் கூட போக போக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இவரே என்ன பண்ணுவார், இப்படி சந்தேகம் இப்படி சந்தேகம் கேள்வியை சந்தேகத்தை கிளப்பி பதில் சொல்லி புரிய வைக்க போகிறார் இவர். அப்போ ஜீவத்தன்மை நீங்குவதால் சோகமானது நிவர்த்தியாகிறது. இது என்னது? 6வது அவஸ்தை, சோக நிவர்த்தியாகிறது. இது அந்த 46வது சொல்ல வரைக்கும் பார்த்தோம். இப்போ 47ல் என்ன பார்க்க போகிறோம்னா திருப்தி. இது சோகம். பரோட்ச ஞானம் சொல்லிட்டார், அபரோக்ஷ ஞானம் முதல்ல 4 அவஸ்தை சொல்லிட்டார். எது வரைக்கும்? அஞ்ஞானம் என்னன்னு பார்த்தோம், ஆவரணம்னு என்னன்னு பார்த்தோம், விக்ஷேபம்னு என்னன்னு பார்த்தோம். பிறகு பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் பார்த்து சோக நிவர்த்தி பார்த்தாச்சு. சோக நிவர்த்தியான பிறகு என்ன வரணும்? திருப்தி வரணும். அதை இந்த 47ல் சொல்கிறார். அதாவது திருப்தி வர 2 காரணம். எல்லா சோகமும் நீங்கின உடனே அந்த சோகத்திலிருந்து விடுபட்ட தன்மை எப்பொழுதும் விளங்குவதால், நான் என் சோகத்திலிருந்து விடுபட்டேங்கிறது தெளிவாக எப்பொழுதும் விளங்குவதால், மீண்டும் அந்த சோகம் உள்ளே நுழையாததால். 2 விஷயம் இருக்குது. எனக்கு சோகமே இல்லைன்னு திருப்தி இருக்கான், அதோட திருப்பி சோகம் அவனுக்குள்ளே போகிறதே இல்லையா, உள்ளே வர்றதே இல்லையா, அதனால் அவனுக்கு திருப்தி ஏற்படுகிறதுங்கிறார். அதாவது இந்த உலகத்தில் ஒரு செயலை செய்யும் பொழுது இல்லை செய்யும்போது குற்ற உணர்வு வரும் எப்படினாலும். பிறகு அனுபவிக்கும் போது என்ன செய்யும்னா இருமைகள் என்னதான் இருந்தாலும் கூட அந்த குறை வந்துக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் என்னன்னா இதெல்லாம் நீங்கி விடுங்கிறார் சோக நிவர்த்தி. அப்படி சோகம் நீங்கும் பொழுது ஏற்படுகின்ற நிறைவை திருப்தின்னு சொல்கிறார். சோகம் நீங்கி மீண்டும் சோகம் வராமல் இருக்கக்கூடிய நிலைக்கு பேர் திருப்தி. அதை இங்கே சொல்கிறார். நிவிருத்தே சர்வ சம்சாரேன்ட்டார். முதல் வரியில் முதல் பகுதி நிவிருத்தே சர்வ சம்சாரே, எல்லா சம்சாரங்களும் நீங்கியவுடன். சம்சாரம்னா எல்லா துயரங்களும் எல்லா பிரச்சனையும் அவனை விட்டு போயிடுது. எனக்கு அது சரியில்லை இது சரியில்லை, நான் அதை சரியாக செஞ்சேன் இதை சரியாக செய்யலை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனையும் எல்லா புலம்பலும் நின்று போகுதுங்கிறார். அத்தனை புலம்பலும் நின்னவுடன் நீங்கியவுடன் நித்திய முக்தத்துவ பாஷனாத், நித்திய எப்பொழுதும் முக்தத்துவம் பாஷனாத் விளங்கு வைக்கிறது. எப்பொழுதும் விடுதலையான ஒரு ஃப்ரீனஸ் வந்துடுதுங்கிறார் அவனுக்கு. எப்பயுமே எல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கேன். மைண்டில் வெளியே வந்து ப்ராப்ளம் இருக்கலாம், உள்ளுக்குள்ளே ஐ ஆம் ஃப்ரீ, எல்லாத்திலிருந்து நான் விடுதலை அடைந்து விட்டேன், எல்லா துயரத்திலிருந்தும் விடுதலை அடைந்து விட்டேன் என்ற ஒரு ஃப்ரீனஸ் அவனுக்கு வருது, விளங்குகிறது. முக்தத்துவம். முன்னாடி ஜீவத்துவம் அகல்கிறதுங்கிறார், இங்கே முக்தத்துவம் வருதுன்னு சொல்லலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. முக்தத்துவம் விளங்குகிறதுங்கிறார். புரியுதா? 2க்கு வித்தியாசம். அதாவது ஜீவத்துவம் போயிடுதுங்கிறார், அது உண்மையிலே போகுது. அப்போ என்ன ஒன்று? முக்தித்துவம்னா விடுதலை.
விடுதலைன்னு ஆனந்தமாக இருக்கும். நிறைவு வருகிறதுன்னு சொல்லணும், நிறைவு வருதுன்னே சொல்கிறது இல்லை. நிறைவு பாஷனாத் விளங்குகிறதுங்கிறார். ஏன்னா நம்ம நிறைவாத்தையும் இருக்கும். நிறைவு வெளியிருந்து வர்றதில்லை, ஆனந்தம் வெளியிருந்து வருவதில்லை, பூரணத்துவம் வெளியிருந்து வருவதில்லை. பூரணத்துவம் நிறைவு ஆனந்தமாக இருக்கக்கூடிய நம்மளுடைய தன்மை மூடப்பட்டிருக்கிறது. அது விலகின உடனே அது விளங்குகிறது, வெளிப்படுகிறதே ஒழிய அது புதுசாக வர்றது இல்லைன்ட்டார். நம்மளுடைய உண்மையான சொரூபம் என்னன்னு சொன்னால் பூரணத்துவம், அதாவது முக்தித்துவம், இதெல்லாம் விளங்குகிறதுங்கிறார். பூரணத்துவம் ஆனந்தத்துவம் இதெல்லாம் விளங்குகிறது, வரலை. ஜீவத்துவம் விலகுகிறதுன்ட்டார், இங்கே முக்தித்துவம் விளங்குகிறது. முதல் கருத்து என்ன சொன்னார்? ஜீவத்துவம் போயிருதுன்னார், அதனால் துக்கம் போகுதுன்னு சொன்னார். துக்கம் போகுது, ஆனந்தம் வருதுன்னு சொல்லலை. யோசிச்சுங்க, துக்கம் போகுது, ஆனந்தம் வருதுன்னு சொல்லலை. ஆனந்தம் விளங்குகிறது, முக்தித்துவம் விளங்குகிறது, மோட்சத்துவம் விளங்குகிறது, பூரணத்துவம் விளங்குகிறது. ஏன்னா உள்ளே இருக்குது, அது விளங்குகிறது. அதை நம்ம உணர முடியுங்கிறார். இங்கே ஒரு சந்தேகம் வரலாம், இந்த மோட்சம் முக்தி என்பது நமது அனுபவத்திற்கு உட்பட்டதா, அனுபவத்திற்கு உட்படாததா? பிரம்மன் என்ற தத்துவம் அனுபவத்திற்கு உட்பட்டது அல்ல. பிரம்மனை அனுபவிக்க முடியாது, ஏன்? நானே பிரம்மனாக இருக்கின்றேன். அதனால் அப்புறம் எதை அனுபவிக்கணும்? பிரம்ம ஞானத்தின் பலனை அனுபவிக்க முடியும். எதை அனுபவிக்க முடியும்? நான் பிரம்மனாக இருக்கின்றேன் என்ற அறிவு வந்தவுடன் அதனுடைய பலனாக வருகின்ற சோக நிவர்த்தியையும் திருப்தியை விளங்குவதையும் நாம் அனுபவிக்க முடியும். பிரம்மனாக இருக்கிறேங்கிறது அது சுயமாக இருக்குது, அது ஒரு புதுசாக அனுபவத்துக்கு வரக்கூடிய விஷயம் கிடையாது. அது பிரம்மனை அனுபவிக்கும், ஏன்னா அனுபவிப்பவனே அதுதான், அதை அனுபவிக்க முடியாது. இதை அனுபவிக்கிறேன், அப்புறம் அதை அனுபவித்தா அது எது அனுபவிக்கணும்னு ஒரு கேள்வி வரும். நீங்கள் பிரம்மனை நான் அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கிறோமே, பிரம்ம அனுபவம் உனக்கு வரணும்னா பிரம்மனை அனுபவிக்கிறது எதுன்னு ஒரு கேள்வி கேட்கணும்னா கேள்வி வருமா வராதா? அப்போ கேள்வி வந்து அப்போ அது எது? பிரம்மனை அனுபவிக்கிற அது எதுன்னு வந்துடும். ஆனால் பிரம்ம ஞானத்தினால் வரக்கூடிய பலனை நாம் அனுபவிக்க முடியும். என்ன பலன்? சோக நிவர்த்தி, திருப்தி, பிராப்தி. திருப்தியை அடைதல்னு சொல்கிறத விட திருப்தி விளங்குவது, திருப்தி பிராப்தினோட சொல்லக்கூடாது, திருப்தி பாஷனாத், அது விளங்குவது. நித்திய முக்தத்துவ பாஷனாத், அதாவது நம் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து பாரங்களும் விலகுவதை நாம் தெளிவாக உணர முடியும். பெரிய பாரத்தோடு இருப்பான், ஒரு ஃப்ரீனஸ் வந்துடும். இந்த ஞானம் வந்தாலே ஒரு ஃப்ரீனஸ் வந்துடும். இந்த ஞானம் வந்து இந்த ஞானத்தில் ஒரு தெளிவு கிடைச்சாச்சுன்னா எத்தனையோ பாரம் இருக்கிறது மாதிரி இருக்கும், அந்த பாரமெல்லாம் பாரமாக தெரியாது. அது என்ன, அதெல்லாம் நீங்கிவிடும். ஒவ்வொரு செயல் ஒவ்வொரு துயரத்திலும் ஏற்படுகின்ற அனுபவங்கள்லாம் அகன்று விடுகிறது. அதை என்ன சொல்கிறார் பாருங்க, அந்த திருப்தியை பற்றி ஒரு வரி சொல்கிறார். 2வது வரியில் அந்த திருப்தி எப்படிப்பட்ட திருப்திங்கிறார். நிரங்குஷா பவே திருப்திகி. நிரங்குஷான தங்கு தடையில்லாத திருப்தி ஏற்படுகிறது. அந்த திருப்திக்கு தடை வர்றதில்லை. மற்ற திருப்தியெல்லாம் அப்படி இல்லை, இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும், பிறகு என்ன போயிடும். நல்லா ஸ்வீட் சாப்பிட்றோம், பிடிச்ச உணவு லட்டோ சிலேபியோ ஏதோ சாப்பிட்றோம், அப்போ திருப்தியாக சாப்பிட்டேன், எவ்வளோ நேரம்? அது மட்டும் இல்லை, கொஞ்சம் நேரம் கழிச்சு பிறகு ஏதாவது வயிற்றில் ஒரு இடைஞ்சல் பண்ண ஆரம்பிச்சிடும். ரொம்ப அதிகமாக சாப்பிட்டோம்னா தடை வந்துடும் அந்த திருப்திக்கு. கொஞ்சம் நேரத்தில் திருப்தி போயிடும். இந்த திருப்தி அடைந்து விட்டால் போவதில்லை, இது விளங்கிவிட்டால் போவதில்லை. தங்கு தடையில்லாத திருப்தி ஏற்படுகிறது. நிரங்குஷான்னு ஒரு வார்த்தையை போடுறார். நிரங்குஷான்னா தங்கு தடையில்லாத திருப்திகி பவேத் ஏற்படுகின்றது. தங்கு தடையில்லாத ஒரு திருப்தி ஏற்படுகிறது. எந்த ஒரு பொருளோடும் இணக்கம் வைத்து அதனால் ஏற்படுகின்ற திருப்தி தடையோடு கூடிய திருப்தி, பயத்தோடு கூடிய திருப்தி, அழியக்கூடிய திருப்தி, போகக்கூடிய திருப்தி. இந்த திருப்தி அப்படிப்பட்ட திருப்தியே அல்ல. சில நேரங்களில் ரொம்ப பிடிச்சி அதை சாப்பிட்டுட்டு வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது பிறகு இன்னொன்று சாப்பிடுங்கன்னா சாப்பிட்லாம், இன்னொன்று சாப்பிடுங்கன்னா கொஞ்சம் வேணான்னு கொஞ்சம் கஷ்டப்படுத்தி இன்னொன்னா உயிரே போனாலும் சாப்பிட மாட்டேன்றோம். அதுக்கு பிறகு உயிரே போனாலும் என்ன பிடிச்ச உணவாக இருக்கட்டும், வயிறு ரொம்ப ஃபுல்லாக ஆயிடுச்சு, இங்கே வரைக்கும் வந்துருச்சு, உங்களுக்கு அப்படியே அதை சாப்பிட்டா எனக்கு ஆனந்தம் பொங்கும், எனக்கு அப்படி உயிருக்கு உயிரான ஒரு பொருள் சொல்லி ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு, சாப்பிடுவீங்களா?
ஒரு மணி நேரம் ஆகட்டும் பொறுங்கன்னு வேணால் வெயிட் பண்ண சொல்லலாம். அப்போதைக்கு சாப்பிடவே முடியாது. எந்த வஸ்துவாக இருக்கட்டாலும் சரி, எதனால் கிடைக்கக்கூடிய எந்த பொருளினால் வெளியிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆனந்தமாக இருந்தால் அது நிரங்குஷா இல்லை. தடையோடு கூடிய திருப்தி தானே ஒழிய தடையில்லாத திருப்தியே கிடையாது. இந்த திருப்தி நான் ஆனந்தமாக இருக்கேன், நிறைவாக இருக்கேன்னு சொல்ல மாட்டோம். இது உள்ளுக்குள்ளே இருக்கிறது. மற்றதெல்லாம் சொல்லுவான் வீட்டில், எப்படிப்பா இருக்க, நல்லா இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன், திருப்தியாக இருக்கேன்போம். இன்னொரு வார்த்தை கேட்டால் பையன் எப்படி இருக்கான்னா, அங்கே தான் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. புதுசாக வீட்டுக்கு ஒன்று வந்துச்சு, என்னான்னு தெரியலை, அதில் ஆளே மாறிட்டா. சொல்கிறவா இல்லைங்களா? என்னமோ அது. இன்னொன்று சொல்லலாம், பொண்ணு இருக்கலாம், பொண்ணு நல்லாத்தே இருக்கேன், மருமையன்னு ஒருத்தர் வந்துட்டார், என்னான்னு தெரியலை. சில பேருக்கு மருமகளால் பிரச்சனை, சில பேருக்கு மருமகனால் பிரச்சனை, எத்தனை பிரச்சனை வருது. அதாவது இந்த நவகிரகத்தில் ஒரு இதில் ஒரு சாஸ்திரத்தை ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. 10வது கிரகம் மருமகனாம், 9. ஏன்னா அவனால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குமா வீட்டில். இப்படியெல்லாம் கூட இருக்குது. எல்லோரும் அப்படி இல்லை, நிறைய இடங்களில். சில பேருக்கு மருமகள் பிரச்சனைம்பாங்க, கேட்டால் திருப்தியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். எப்படி நல்லா இருக்கேன் நான், எனக்கு என்னங்க சந்தோஷமாக இருக்கேன். அப்புறம் எப்படி வீட்டில் பிள்ளைகள்லாம் எப்படி இருக்குது, மகன் எப்படி இருக்கா அப்படின்னு ஆரம்பித்தோம்னா ஏதாவது ஒன்று எல்லாம் சரியாக இருக்குது, இந்த ஒன்று தான் எனக்கு சரியாகலன்னு ஆரம்பிச்சிருவோம். அப்போ அந்த திருப்தி எப்படி ஆகுது? தங்கு தடையில்லாத திருப்தியே கிடையாது. அதெல்லாம் தடையோடு கூடிய திருப்தி. அதெல்லாம் நம்ம சும்மா இன்செக்யூரிட்டினால் நான் சும்மா திருப்தியாக இருக்கேன்னு சொல்லிக்கிறதே ஒழிய இது உள் மனசில் வரக்கூடிய திருப்தி. உலகத்தில் நாம் எதை அனுபவித்தாலும் அதை ஒரு காலத்தில் நாம் இழந்து விடுவோம், இல்லை என்றால் அந்த பொருளை விட்டு நாம் போய்விடுவோம். இது ரெண்டில் ஒன்று கட்டாயம் நடக்கும். அது மட்டும் இல்லை, அந்த பொருளினால் அனுபவிக்கக்கூடிய சக்தியையும் இழந்து விடுவோம் ஒரு காலத்தில். நாக்கு மட்டும்தான் வேலை செய்யுமா கடைசி காலத்தில். 5ல் 4 புலன் அடங்கி போயிடும். கண் சரியாக தெரியாது, காது சரியாக கேட்காது, ஆனால் நாக்கு பேசுகிறத நிப்பாட்டாது, சாப்பிட்றத நிப்பாட்டாது. பிறகு அதுவும் போகும்போது உயிர் போகிற நேரம் வந்துருச்சுன்னு அர்த்தம். வாயில் ஊற்றிக்கிட்டே இருப்பாங்க நினைக்காது, வேறு வழி இல்லை. அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எதை அனுபவித்தாலும் அது நம்மை விட்டு, ஒரு பொருளை அனுபவிப்பதால் வரக்கூடிய திருப்தி என்றால் அந்த பொருள் போகும் பொழுது அந்த திருப்தியும் போய்விடும். எந்த பொருளும் நம்மளிடம் நிலையாக இருப்பதே இல்லை, ஒரு நாள் போய்விட்டு விடுகிறது. அதனால் இந்த திருப்தி மட்டும் நம்மை விட்டு போவதில்லை. அது மட்டும் இல்லை, அதுக்கு அந்த திருப்திக்கு இன்னொரு லட்சணம் சொல்கிறார் 2வது வரியில் கடைசியில். புனக சோக அசுமுத் பவாத் அசமுத் பவாத். புனகன்னா மீண்டும், சோக அசமுத் பவாத், சோகமானது உற்பத்தி ஆகாது. தடையில்லாத திருப்தி வர்றது மட்டும் இல்லை, திருப்பி ஏதாவது துன்பம் வருமாம்னா, துக்கம் வருமாம்னா, கஷ்டம் வரலாமா, புரிஞ்சுக்கிறோன்னு நீங்கள். கஷ்டம் வரலாம், உடம்புக்கு ஒரு கஷ்டம் வரலாம், நோய் வரலாம். ஆள் மனதில் இருக்கக்கூடிய அமைதி போகாது, ஆள் மனதிற்குள் போய் சோகம் தாக்காது. மேலோட்டமாக இருக்கலாம், சில சோகம் மாதிரி தெரியலாம், ஆனால் ஆள் மனசுக்குள்ளே அவனுக்கு கொஞ்சம் நேரம் வந்தவனே இதெல்லாம் இப்படித்தான்ப்பா போயிடும்னு நினச்சிட்டான், என் பாட்டுக்கு இருப்பான். ஆள் மனசில் சோகம் அவனை தாக்காது. அதனால் இந்த சோகம் மீண்டும் உற்பத்தி ஆகாத காரணத்தினால் இந்த திருப்தியானது நிரங்குஷா திருப்திகி, தடையில்லாத திருப்தியாகிறது. ஏன்னா சோகம் வந்துச்சுன்னா திருப்தி தடை வந்துருமா இல்லையா? நான் திருப்தியாக உட்காந்துருக்கேன்னு உட்காந்துருப்பீங்க, ஏதாவது ஒரு இடைஞ்சல் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுற, திருப்தி போயிடும்ல. இவனுக்கு அப்படி ஒரு இடைஞ்சல், சோகம் என்ற இடைஞ்சல் இவனுக்கு உள்ளே வராது. அதனால் இது தங்கு தடையில்லாத திருப்தியாக ஆக முடிகிறது, என்றும் உள்ள திருப்தி. இது ஞானத்தினுடைய சுபாவம். இந்த அறிவு நம்மளிடம் வந்துவிட்டால் இந்த அறிவு நம்மை விட்டு போகாது. இப்போ வாய்ப்பாடு படிச்சிருக்கான், 5வது வாய்ப்பாடு தெரியும், 5 25 5 50ன்னு தெரியும். இந்த ஞானத்தை நல்லா முதல்ல மனப்பாடம் பண்ணுவான், கொஞ்சம் மறந்துடும். வாத்தியார் என்ன பண்ணுவார், திருப்பி திருப்பி சொல்லு அப்படி எழுத சொல்லி இம்போசிஷன் போட சொல்லி, பிறகு என்ன ஆகிப்போகுது, 5வது வாய்ப்பாடு ஏதோ வாய்ப்பாடு மனப்பாடம் 15 போயிடுது, 5 25 அப்படின்னு தெரிஞ்சு போகுது. எந்த காலத்துலேயாவது இது மறக்குமா? இல்லை வீட்டில் சோகமாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, புரியுதுங்களா, ஏதோ ஒன்று வாங்க வேண்டியது இருக்குது, 5 பொருள் வாங்குறதுக்கு கொடுக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 25 ரூபா கொடுக்குறீங்க 5 பொருள் வாங்குறதுக்கு, எனக்கு 50 ரூபா கொடுங்கண்ணே,
5 ஒன்று 5 ரூபா தானப்பா, 25 கரெக்டாக சொல்லுவீங்க. இந்த சோகத்தினால இது மறக்காது, இது மறக்குமா? இது மறக்காது, இந்த ஞானம் போகாது. அது மாதிரி இந்த ஞானம் அபரோக்ஷ ஞானம் வந்துவிட்டால், இது நிலை பெற்று விட்டால், நிலை பெறுற வரைக்கும் இந்த வாய்ப்பாடு மனப்பாடம் பண்ணுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கா இல்லையா? கொஞ்சம் மறக்கும், திருப்பி பண்ணுற பிறகு நல்லா பதிஞ்சு போச்சுன்னா சாகிறது வரைக்கும் மறக்கிறதே இல்லை. அது மாதிரி இந்த அபரோக்ஷ ஞானத்தில் முதல்ல கிடச்சி கொஞ்சம் மறக்கிறது, போய் வர்றது மாதிரி இருக்கும். ஆனால் நிலை பெற்று விட்டால் அது என்றும் மறக்காது. அது என்றும் மறக்காததால் அதனால் வரக்கூடிய திருப்தியும் என்றும் போகவே போகாது. மீண்டும் சோகம் வராது. அந்த அறிவு என்றைக்கும் அழிந்து போகாது. இன்றைக்கி அது மனசுக்குள்ளே வாய்ப்பாடாக இருந்தாலும் கூட கால்குலேட்டரை தட்டுற பழக்கம் வந்துருச்சு. கடையில் நான் பார்த்துருக்கேன், ஒரு சாதாரண சின்ன விஷயத்துக்கு ஒரு பொருள் 5 ரூபான்னு சொல்லி 5 பொருள் கொடுங்கன்னு கேட்டு வாங்கின பிறகு கால்குலேட்டர் தட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாம் கம்ப்யூட்டர் ஆகி போச்சு, போட்டோன்னே வந்துடுது, அது வேறு. ஏன்னா முன்னாடி இந்த கால்குலேட்டர் வந்த நேரத்தில் தட்டிக்கிட்டு இருப்போம், இந்த வழி இல்லை, அப்படி இல்லாமல் இருக்குது. ஆனால் இது மனசுக்குள்ளே அரைக்கா முக்கால் நினைக்கா வாய்ப்பாடெல்லாம் மனப்பாடம் பண்ணி அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இந்த வயசான ஆள் இருப்பாங்க, நீ இந்த வாய்ப்பாடு இந்த கணக்கை சொல்லு அப்படின்னு இந்த அரபீஸா அதெல்லாம் சொல்லுவார். நம்மளுக்கு அப்படியே குழஞ்சி போயிடும். அவ்வளோ மனப்பாடமாக ஸ்கூலுக்கே போகாதவர்கள் வச்சுருப்பாங்க, மறக்கிறது இல்லை. இந்த ஞானமும் அப்படி நிலை பெற்று விட்டால் மறக்காது. அதனால் சோகம் மீண்டும் உள்ளே நுழையாது அப்படிங்கிறார். நான் பிரம்மன் என்ற அறிவு வந்துவிட்டால் அது நம்மை விட்டு செல்லாது. மீண்டும் அஞ்ஞானம் உள்ளே நுழையாது. அஞ்ஞானத்தினுடைய தன்மை என்னன்னா, எப்பயுமே அஞ்ஞானம் எப்போ வந்துச்சுன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. ஆனால் அஞ்ஞானத்துக்கு முடிவு இருக்குது. அஞ்ஞானத்துக்கு முடிவு இருக்குது. எந்த ஒரு பொருளுக்கு முடிவு இருந்தால் தோற்றம் இருக்கணும். ஆனால் இந்த அஞ்ஞானத்துக்கு மட்டும் தோற்றம் கிடையாது, முடிவு உண்டு. இதற்கு உதாரணம் என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு சம்ஸ்கிருத ஞானம் இருக்கான்னு கேட்குறான். எனக்கு இல்லை அந்த ஞானப்பா. சம்ஸ்கிருத அஞ்ஞானம் எனக்கு இருக்குது. இந்த சம்ஸ்கிருத அஞ்ஞானம் எப்போ வந்துச்சு? பிறந்ததுலேருந்து இருக்குது, இல்லை பூர்வ ஜென்மத்தில் இருக்குது, அதுவும் தெரியாது எப்போ வந்துச்சுன்னு. ஆனால் சம்ஸ்கிருதம் படித்த உடனே அஞ்ஞானம் ஓடி போயிடும். அது மாதிரி அஞ்ஞானம் எப்போ வந்துச்சுன்னு தெரியாது, அதற்கு ஆதி இல்லை, ஆனால் அந்தம் உண்டு. ஞானம் வந்தால் என்ன பண்ணா? ஓடி போயிடும். அதனால் சோகம் இங்கு இந்த ஞானத்தினால் சோகம் போய்விட்டால் மீண்டும் வராது. காரணம் இந்த ஞானமும் மீண்டும் போகாது. வேறு எதில் அடைஞ்சாலும் கூட அது நம்மளை விட்டு போயிருமோன்னு பயம் இருக்கும். ஒரு பதவி அடைஞ்சாலும் சரி, சொத்தை அடைஞ்சாலும் சரி, எதை அடைஞ்சாலும் அது நம்மளை விட்டு போயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கும். இந்த ஞானம் போயிருமோங்கிற பயம் தேவையே இல்லை. இந்த ஞானம் என்றைக்கும் போகாது. ஒரு பதவி அடைகிறோம், ஒரு திருப்தி ஏற்படுது. இல்லை ஒரு செல்வத்தை அடைகிறோம், ஒரு திருப்தி ஏற்படுது. எதை அடைஞ்சாலும் அது ஒரு திருப்தி ஏற்படுது. ஆனால் என்ன ஆகுது? திருப்பி போய்விடுங்கிற ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். அதை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி. ஒரு போஸ்ட்டில் கூட, கவர்மெண்ட் போஸ்ட்லேயே பெரிய பதவி அடைஞ்சாச்சுன்னா இன்றைக்கி அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க? அந்த பதவியை தக்க வைக்கணும். 5 வருஷம் முடிச்சுன்னா மீண்டும் அந்த பதவி எப்படியோ அடையணும். இன்னும் போகுது அந்த வேலை தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது அப்படி அடைஞ்சால் போகாது, இது ஒரே மாதிரி தான் இருக்குங்கிறார். அதாவது மற்ற எதில் நீ எதை அடைந்தாலும் அது போய்விடுமோ என்ற பயத்தில் தான் அனுபவிப்போமா. நீ என்னத்தை அனுபவித்தாலும் அது திருப்பி கொஞ்ச நாளில் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் அனுபவிப்போமா. இந்த ஒன்று மட்டும் அந்த பயம் இல்லாமல் இந்த திருப்தியை நாம் அனுபவிப்போம். இந்த மோட்ச சுகம் ஒன்று மட்டும் பயம் இல்லாதது அப்படிங்கிறார். இதை பற்றி இந்த கடைசியில் இந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக விளக்க போகிறார். நம்ம இதெல்லாம் சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் தான். இன்னும் இதை பற்றி தெளிவாக இந்த அத்தியாயத்தில் இப்போ 48 ஸ்லோகம் போயிருக்கு. 300 ஸ்லோகம் வரைக்கும் நெருக்கி இருக்குது. அக்கு வேறு ஆணி வேறு பிரித்து அழகாக மனசில் பதிகிறது வரைக்கும் விளக்க போகிறார். அதாவது ஒருத்தன் திருப்தி அடைஞ்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன். முன்பு நான் எப்படியெல்லாம் சம்சாரியாக இருந்தேன் நினச்சிட்டு அந்த துக்கத்தை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருப்பான். எப்படியெல்லாம் துக்கப்பட்டேன்னு தெரியுமா? ஒன்றும் இல்லை, இப்போ சின்ன வயசில் நம்ம வாத்தியார் அடிச்சிருப்பார், இல்லை அம்மா அடிச்சிருக்கேன், நீங்கள் நினச்சி சிரிப்போமா இல்லையா? அன்னைக்கு அழுதுருப்பான். அன்னைக்கு அம்மா அடித்ததோ அப்பா அடிக்கும்போது அழுதுருப்பான். இல்லை ஒரு வாத்தியார் அடிச்சிருந்து அழுதுருப்பான். இன்றைக்கி அதை நினச்சா எப்படி இருக்கு? சிரிப்பு வரும் நம்மளுக்கு. இப்படியெல்லாம் நான் பண்ணேன், அதுக்கு அடித்தாங்க, அதுக்கு சிரிச்சேன் அப்படின்னு ஒரு சுகம், அதில் சந்தோஷம்தான் வரும். பள்ளிக்கூடத்தில் சின்ன வயசில் வாத்தியார்ட்ட அடியெல்லாம் இப்போ நினச்சி பார்த்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தவங்க வச்சுங்க, எப்போ அந்த வாத்தியார்ட்ட இப்படி அடித்தா இருப்பான், அந்த வாத்தியாரை பற்றி கிண்டல் பண்ணி அவர் அடித்ததெல்லாம் சிரிக்கிறது உண்டா இல்லையா? உண்டு. எனக்கு ஒரு அனுபவம்.
அதாவது 7th படிக்கும்போது ஒரு வாத்தியார் இந்த மாங்காயெல்லாம் விற்பாங்க தெரியுமா ஸ்கூலில், அதெல்லாம் இன்டர்வல் டயத்தில் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான். நான் வந்து என்ன பண்ணேன், சின்ன பையன் தானே, வாங்கி இன்டர்வலில் வீட்டில் காசு கொடுப்பேன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அது வாத்தியார் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாங்காயை பார்த்தா எச்சி வருமா வராதா? அவருக்கு எச்சி ஊற்றிருச்சு வாத்தியாருக்கு. அவர் என்ன பண்ணார், என்னை பார்த்துட்டு அங்கிட்டு போய் சாப்பிடுன்னு ஓங்கி வர அரைஞ்சிட்டார். மாங்காய் சாப்பிட்ற எனக்கு எதுக்கு அடிக்கிறாரு அப்படின்னு அன்னைக்கு இன்றைக்கி நினச்ச சிரிப்பு வருது. இப்படியெல்லாம் ஒரு வாத்தியார் அடித்தார் நினச்சி சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு எச்சி ஊடுறதுக்கு நம்ம காரணமாக இருந்துட்டோம், அதுக்காக அடித்தார் அவர். இப்போ நினச்சி பார்த்தா சிரிப்பு வருது. அது நிறைய நம்ம சம்பவத்தை பார்க்குறோம். அந்த சோகத்தை நினச்சி இப்போ என்ன பண்ணுறோம், துயரப்பட மாட்டோம், சிரிப்போம். அது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் நான் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டேன், அப்படின்னு நொடிஞ்சு போயிருந்தேன், துக்கப்பட்டேன். இதெல்லாம் நினச்சா தேவையில்லாமல் துக்கப்பட்டிருந்திருக்கனே அப்படின்னு நினச்சி ஒரு சிரிப்பு வருமா, அதில் ஒரு ஆனந்தந்தே வருங்கிறார் இந்த ஞானத்தினால். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வித்யாரண்யரை வந்து இந்த சாஸ்திரத்தை எல்லாம் வந்து இப்படியெல்லாம் நம்மளுக்கு ஒரு திருப்தியை கொடுக்க போகுதுன்னு சொல்ல போகிறார். இதை பிறகு 48ல் ஒரு முடிவுரை சொல்லுகிறார். சொல்லிவிட்டு 49லேருந்து 96 வரைக்கும் இந்த பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம் மெயினாக இருக்கிறதுனால அதை விளக்க போகிறாரு. இந்த 48 முடிவுரை. அடுத்த ஸ்லோகம் 47 அர்த்தம் பார்த்துடலாம். நிவிருத்தே சர்வ சம்சாரே நித்திய முக்தத்துவ பாஷனாத். சர்வ சம்சாரே எல்லா விதமான துயரங்களும் நிவிருத்தே நீங்கியவுடன், நிவிருத்தே சர்வ சம்சாரே எல்லா விதமான துயரங்களும் நீங்கியவுடன், நித்திய முக்தத்துவ பாஷனாத். நித்திய முக்தத்துவம்னா விடுபட்ட தன்மை, நித்திய எப்பொழுதும், பாஷனாத் விளங்குகின்றது. அதாவது சம்சாரம் என்ற பந்தத்திலிருந்து, துயரம் என்ற சிக்கலிலிருந்து, துயரம் என்ற பந்தத்திலிருந்து எப்பொழுதும் விடுபட்ட தன்மை பாஷனாத் விளங்குவதால், எப்பொழுதுமே அதிலிருந்து விடுதலையானது நம்மளுக்கு தெளிவாக விளங்கிறோங்கிறார், அது வெளிப்படுகிறது. புனக அதாவது 2வது வாக்கியம் நிரங்குஷா பவே திருப்திகின்னு சொல்லிட்டு இன்னொரு காரணம் சொல்கிறார் இந்த திருப்திக்கு. முதல் காரணம் அந்த துயரம் சம்சாரம் எல்லாம் நீங்கியவுடன் எப்பொழுதும் விடுபட்ட தன்மை விளங்குகிறது. இனியொரு காரணம் என்ன புனக சோக அசமுத்பாத். சோகமானது, புனகன்னா மீண்டும், சோகமானது அசமுத்பவாத் உண்டாகாததால், சோகமானது மீண்டும் ஏற்படாததால். முதல்ல என்ன சொன்ன, துயரங்கள் நீங்கியதால், எப்பொழுதும் துயரங்கள் நீங்கியதால், மீண்டும் சோகமானது உற்பத்தி ஆகாததால், 2 காரணத்தினால். முதல் நிரங்குஷா பவே திருப்திகி, தங்கு தடையில்லாத திருப்தியானது ஏற்படுகிறது. இந்த திருப்தி எப்படிப்பட்டது, தங்கு தடையில்லாத திருப்தி ஏற்படுகிறதுங்கிறார். முதல்ல துயரம் நீங்குதல், பிறகு மீண்டும் துயரம் வராமல் இருத்தல். அதனால் நம்மளுக்கு எப்படி வருது, தங்கு தடையில்லாத ஒரு திருப்தி ஏற்படுகிறது. இது 47. 48ல் இது வரைக்கும் பார்த்த 7 அவஸ்தைகள் இருக்குது பார்த்தீங்களா, இதை நிறைவு பண்ணிவிட்டு முடிவுரை சொல்லிவிட்டு அடுத்ததுலேருந்து பரோட்ச அபரோக்ஷ ஞானத்தை சொல்ல போகிறாரு. நம்ம 48 படிக்கலாம். தமிழில் இந்த அவஸ்தே ஜீவகே புருதன் இருக்குது, புருதே. சம்ஸ்கிருதம் கரெக்டாக இருக்குது. 2வது வரியில் அவஸ்தே ஜீவகே புருதன் இருக்குது, புருதே. அபரோக்ஷ ஞான சோகம் நிவிருத்யாக்கே உபேயிமே அவஸ்தே ஜீவகே புருதே ஆத்மானம் சேதிதி ஸ்ருதிஹி அபரோக்ஷ ஞான சோகம் நிவிருத்யாக்கே உபேயிமே அவஸ்தே ஜீவகே புருதே ஆத்மானம் சேதிதி ஸ்ருதிஹி. இந்த 10வது மனிதன் உதாரணத்தின் மூலமாக 7 அவஸ்தைகளை அறிமுகப்படுத்தினார். ஸ்லோகம் 23ல் ஆரம்பித்தார், இங்கே 48ல் அதை நிறைவு செய்கிறார். இங்கே எதற்காக இந்த 7 அவஸ்தையை சொன்னார்னா, ஆத்மானம் சேத் விஜானியாத்துங்கிற உபனிஷத் மந்திரையை விளக்குறதற்காக 7 அவஸ்தையை சொன்னார். எந்த மந்திரத்தை விளக்க,
ஆத்மானம் சேத் விஷானியாத் அப்படிங்கிற மந்திரத்தை விளக்குவதற்காக. அந்த மந்திரத்தில் 7 அவஸ்தையும் கூறியிருக்கான்னா மந்திரத்தில் 7 அவஸ்தை சொல்லவே இல்லை, அங்கே 2 அவஸ்தை தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த மந்திரத்தில் 2 அவஸ்தை, அதாவது இந்த மந்திரத்தில் 2 அவஸ்தைகள் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை விளக்குவதற்காக நான் 7 அவஸ்தைகளையும் விளக்கினேங்கிறார். புரியுதுங்களா? அதான் மீதி அவஸ்தையில் மந்திரத்தில் இல்லை, இவராக சேர்த்து சொன்னது. எப்பயுமே ஒரு ஸ்லோகத்தை விளக்கும்போது அதில் உள்ள கருத்தை மட்டும் சொன்னால் சரியாக புரியாது. எப்பயுமே ஒரு விளக்கிறோம்னா என்ன சொல்லுவாங்க, அதை மட்டும் அப்படியே சொன்னால் எனக்கு புரியாது. அதுக்கு முன்னாடி பின்னாடி இருக்கிறதெல்லாம் பார்த்து சொன்னால் தெளிவாக விளக்க முடியும். அதனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு, இந்த மந்திரத்தில் 2 அவஸ்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 2 அவஸ்தையை விளக்குவதற்காக மற்ற 7 அவஸ்தையும் இவர் சொல்கிறார். ஏன்னா அதை 2ஐயும் விளக்கணும்னா இதெல்லாம் தெரிஞ்சாத்தையும் விளக்க முடியுங்கிறதுக்காக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இது விளக்காசிரியர்களுடைய கடமை. எப்பயுமே ஒரு கருத்தை விளக்கணும்னு சொன்னால் அதை மட்டும் விளக்காமல், நம்ம உதாரணம் அப்படித்தானே சொல்கிறோம், அதுக்கு ஏதோ 2-3 உதாரணம் சொல்லி அதையும் சொல்லி, அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கருத்து இருந்தால் அதை சொல்லி, பின்னாடி வரக்கூடிய கருத்தையும் சொல்லி, ஒரு பலனையும் சொல்லி சொல்கிறது மாதிரி இங்கே 2 அவஸ்தை சொல்லியிருக்கு. அதற்காக அதை விளக்குவதற்காக 7 அவஸ்தைகளை சொல்லி விளக்குறது ஒரு சிறந்த ஆசிரியர்களுடைய கடமை. அந்த அடிப்படையில் இவர் விளக்கியிருக்கிறார். இங்கே எது சொல்லப்பட்டிருக்குன்னா முதல் வரியில் சொல்கிறார், அபரோக்ஷ ஞானே. இங்கே சொல்லப்பட்ட அவஸ்தை என்ன? அபரோக்ஷ ஞானம் என்ற ஓர் அவஸ்தை. இது 5வது அவஸ்தை. சோக நிவர்த்தி ஆக்கியே, அடுத்த வார்த்தை சோக நிவர்த்தி ஆக்கியே. சோக நிவர்த்தி என்ற பெயரை உடைய ஓர் அவஸ்தை. இது 6வது அவஸ்தை. 5வது அவஸ்தை அபரோக்ஷ ஞானம், 6வது அவஸ்தை சோக நிவர்த்தி. உபே இமே, இந்த 2வது வரியில் அவஸ்தைகளும், இந்த 2 அவஸ்தைகளும் அந்த மந்திரத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னா அந்த 2 அவஸ்தையை சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அது எங்கே இருக்குதுன்னு சொல்லியிருக்குன்னா ஜீவகே புரூதே, ஜீவனிடம் இருப்பதாக சொல்கின்றார்கள். இந்த 2 அவஸ்தை எங்கே இருக்குது? ஜீவன்கிட்டதான் இருக்குது. அதாவது அபரோக்ஷ ஞானம் ஜீவன்கிட்டதான் வருது. அந்த ஞானம் வர்றதுனால சோக நிவர்த்தி ஜீவன்கிட்டதான் வருது. இது எங்கே சொல்லியிருக்குன்னு சொன்னால் ஜீவனிடம் இருப்பதாக சொல்லி இருக்கிறதுன்னு சொல்லி பிருகதாரண்ய உபனிஷத்தில் இந்த ஆத்மானம் சேத் விஜானியாத்துங்கிற மந்திரத்தில் சொல்லியிருக்குன்னு சொல்லி இங்கே சொல்கிறார். ஆத்மானம் 2வது வரியில் கடைசி பகுதி, ஆத்மானம் சேத் இதி சுருதிகி, ஆத்மானம் சேத் என்ற சுருதியானது இங்கே நிறைய. ஏன்னா 23வது ஸ்லோகத்தில் இதை சொன்னார், இதை விளக்க ஆரம்பித்தார். முதல்லையே இந்த மந்திரத்தை சொல்லிட்டு முதல் ஸ்லோகமே இந்த மந்திரம் தான். அந்த மந்திரத்தவே ஸ்லோகமாக சொல்லி விளக்க ஆரம்பித்தார் அவர். இங்கே என்ன சொல்கிறாரு, இந்த ஆத்மானம் சேத்துங்கிற சுருதியில் அபரோக்ஷ ஞானத்தையும் சொல்லுது, சோக நிவர்த்தியும் சொல்லியிருக்கு, இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறது. இந்த 2 அவஸ்தைகள் இருப்பதாக சொல்லியிருக்குன்னு நான் சொல்லலை. இவர் என்ன சொன்னார்? மிச்ச அவஸ்தை இவர் சொன்னார். இந்த 2 அவஸ்தையை விளக்குறதற்காக இவர் சொன்னார். அங்கே 5வது அவஸ்தையான அபரோக்ஷ ஞானத்தை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பலனாகிய சோக நிவர்த்தியை பற்றியும் இந்த ஆத்மானம் சேத் விஜானியாத் என்ற சுருதியானது என்ற வேத மந்திரமானது, உபனிஷத் மந்திரமானது சொல்லி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இங்கே இந்த அவஸ்தைகளை பற்றிய கருத்துக்கள் நானாக கூறவில்லை, இது உபனிஷத்தில் கூறப்பட்ட கருத்துங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணுறார். எப்பயுமே வித்யாரண்யர் நல்லா விளக்கிட்டு கடைசி என்ன சொல்வார், இது ஏன் கருத்து இல்லைன்றவார். பகவான் கீதையிலே சொல்கிறார், இதை முன்னாடி இருந்தவங்க சொல்லிக்கிட்டு வர்றாங்க, முமுட்சுக்கள் கடைப்பிடிச்சாங்க, சார்ந்தவர்கள் சொன்னாங்க, வேதம் சொல்லியிருக்குன்னு சொல்வார். ஏன்னா நான் சொல்லியிருக்குன்னு சொன்னால் நம்மளுடைய அறிவில் தோஷம் வரும். பரம்பரையாக அந்த கருத்து வந்திருக்கு, வேதத்திலிருந்து வந்திருக்குங்கிறத சொன்னோம்னா அதில் தோஷம் வராதுங்கிறதுக்காக இது பரம்பரையாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. வேத கருத்து வேதத்தில் சொல்லப்பட்டதுன்னு. அதே மாதிரி இங்கே வேதாந்தத்தில் உபனிஷத்தில் பிருகதாரண்ய உபனிஷத்தில் இது சொல்லியிருக்கு, நான் சொல்லலைங்கிறத மென்ஷன் பண்ணுறார். ஆத்மானம் சேத் விஜானியாத் அயமஸ்மீதி பூருஷக என்ற மந்திரத்தில் அயம்ங்கிற சொல் இருக்குது. இந்த அயம்ங்கிற சொல் என்ன? மிக தெளிவாக என்று பொருள். இந்த அயம் அபரோக்ஷ ஞானத்தை குறிக்கிறது. அந்த ஞானத்தின் மூலமாக என்ன அறிகிறான்? ஆத்மானம் சேத் விஜானியாத், இதுன்னு முதல்ல குறிப்பிட்டுருச்சு. இது அபரோக்ஷ ஞானம். இதனால் அறியப்படுவது என்ன? பிரம்ம தத்துவம். ஆத்மானம் சேத் விஜானியாத், இது என்பதின் மூலமாக நீ ஆத்மாவை அறிவாயாகில்ன்றுச்சு.
இதுங்கிறது இந்த ஆத்மாவை அறிவாயாகில்ங்கிறது அபரோக்ஷ ஞானம். அபரோக்ஷ ஞானத்தை இந்த மந்திரமானது சொல்லியிருக்கிறது. அது எந்த அவஸ்தை? இந்த 7 அவஸ்தைகளில் 5வது அவஸ்தையாக வரக்கூடியது. முதல்ல அறியாமை, ஆவரணம், விக்ஷேபம், பிறகு பரோட்ச ஞானத்திற்கு அடுத்து அபரோக்ஷ ஞானம். இது எத்தனாவது அவஸ்தை? 5வது அவஸ்தை. இது எதில் சொல்லப்பட்டிருக்கு? அயம், இதுன்னா நம்மளுக்கு அருகாமையில் இருக்கிறது. அது அறிவது அபரோக்ஷ ஞானம். ஆத்மானம் சேத் விஜானியாத், அதை நீ அறிவாயாகில் அப்படிங்கும்போது அபரோக்ஷ ஞானத்தை சொல்லியிருக்கு. பிறகு இதனுடைய பலன் என்ன? சோக நிவர்த்தி. அதை என்ன சொல்லுது? கிம் இச்சன் கஷ்ய காமாயன்ட்டாரங்க. அந்த மந்திரத்தில் வருது, கிம் இச்சன் கஷ்ய காமாயாக, எதை விரும்புவனாக, யாருடைய பிரயோஜனத்திற்காக, சரீரம் அனுசம்சுவரே, சரீரத்தை ஒட்டி துயரப்படுவான், துயரப்பட மாட்டான். நீ உன்னிடம் இருக்கக்கூடிய சுயமாக விளங்கக்கூடிய இது என்று சொல்லக்கூடிய அந்த ஆத்மாவை அறிவாயாகில். அது அபரோக்ஷமாக அறிதல். அபரோக்ஷம் என்ன? நாம் தெளிவாக இங்கே விளங்கிறோம். அதை பற்றி 2வது சொல்ல போகிறார். அபரோக்ஷம் பரோட்சங்கிறது தனித்தனியாக பிரித்து விளக்க போகிறார். இந்த ஞானத்துக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். இப்படி ஒரு அபரோக்ஷ ஞானம் உனக்கு கிடைத்துவிட்டால் நீ எதை விரும்புவனாக, யாருடைய பிரயோஜனத்திற்காக, சரீரத்தை ஒட்டி துயரப்படுவாய். நீ யாருக்காகவும் எதற்காகவும் துயரவே படமாட்டாய்ன்னு அர்த்தம். இது என்ன? 6வது அவஸ்தை. 5வது அவஸ்தை அபரோக்ஷ ஞானம். 6வது அவஸ்தை துயரப்பட மாட்டாய். இந்த 5 அவஸ்தைக்கு முன்னாடி நம்மளுக்கு 4 அவஸ்தை இருந்திருக்கு. இந்த 6வது அவஸ்தைக்கு பின்னாடி திருப்திங்கிற ஒரு அவஸ்தை வரும். திருப்தி தீபம் இது. அதனால் என்ன சொல்கிறாரு? இந்த 2 அவஸ்தையை பற்றி இந்த மந்திரத்தில், உபனிஷத் மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ளது. அப்படி இந்த மந்திரத்தில் விளக்கப்பட்ட தத்துவத்தை அந்த 6வது அவஸ்தையான அபரோக்ஷ ஞானத்தை அடைந்துவிட்டால் அவன் சோகத்திலிருந்து விடுதலை அடைவான். தன்னைத்தானே அவன் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். அதாவது உபனிஷத் ஒரு பெரிய ரகசியத்தை சொல்லுது. துயரத்துக்கெல்லாம் என்ன காரணம்? எனக்கு அவன் கொடுத்த கஷ்டத்தை என்னால் மறக்கவே முடியாது. என் பிள்ளையால் கஷ்டம், சொத்தால் கஷ்டம், வீட்டினால் கஷ்டம், பதவியினால் கஷ்டம், அது எல்லா கஷ்டமும் ஒன்றால் தான் வந்திருக்கிறார் அவர். அந்த பிரச்சனையை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதிலிருந்தான் துயரம் வருகிறதே ஒழிய அந்த பிரச்சனையிலிருந்து துயரம் கிடையாது. அந்த பிரச்சனையை நீ எப்படி எடுத்துக்கிறேங்கிறத முக்கியங்கிறார். தன்னைத்தான் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? பழிய எப்படியாவது தூக்கி யார் மேலே போடுவோம்னு தான் இருக்கோம். எல்லா கஷ்டம் எனக்கு அவனால் கஷ்டம், இவனால் கஷ்டம். சரி, வேதாந்தம் என்ன சொல்லுது? உன்னுடைய துயரத்திற்கு நீயே தான் காரணம். உலகத்தில் கிடைக்கிற அனுபவங்கள் ஒரே அனுபவம். ஒருத்தனுக்கு துக்கத்தை கொடுக்கும், ஒருத்தனுக்கு சுகத்தை கொடுக்கும். ஒரே அனுபவம். ஒருத்தன் தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ணி ஒரு பொய் சொல்லாமல் இருக்கான். அந்த பொய் சொல்லாததுனால அவனுக்கு வெளியே கஷ்டம் நிறையா வருது. இந்த கஷ்டத்துலேயும் நான் பொய்யே சொல்லலைன்னு சொல்லி ஒரு நிறைவில் இருக்கார் ஹரிச்சந்திரன். இன்னொருத்தன் என்ன பண்ணுறான்? இப்படி பொய் சொல்லாதனால நான் கஷ்டப்படுறேனேன்னு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? நான் பொய் சொல்லாமல் விட்டேன், அதனால் எனக்கு எவ்வளோ சிரமம் தெரியுமா, எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு அதை நினச்சி மீண்டும் துயரப்படுறான். அவர் நாடு போச்சு, நகரம் போச்சு, சொத்து போச்சு, என் மனைவி போச்சு, மக்கள் போச்சு. அவர் அந்த சத்தியத்தை என்ன பண்ண, அதை நினைக்கலை. எனக்கு எது போனாலும் பரவாயில்ல, இதை கடைப்பிடிக்கிறேங்கிற எண்ணமே அவருக்கு நிறைவை கொடுத்துருச்சு. அப்போ துக்கத்தை கொடுப்பது நீ அதை எடுத்துக்கிற விதம் தான். சில பேர் பாருங்கள், தியாகம் பண்ணுறதுனாலே சந்தோஷம் இருக்கும். வீரசாவர்கர் சொல்லும்போது ஜெயிலில் இருக்கும்போது சொல்லுவாங்க, அந்தமான் ஜெயிலில் அவர் அந்த எதிர்த்தாப்பில் சித்திரவதை பண்ணுறதை பார்த்துக்கிறது மாதிரி அவருடைய ஜெயில் அறை இருக்கும். அவருக்கு தண்டனையெல்லாம் பயங்கரமாக கொடுத்தாங்க. இவருக்கு ஜெயிலில் போட்ட பிறகு தூக்கு தண்டனை போடும்போது எடையை பார்த்தா கூடிருச்சான். எடை எப்படி கூடும்? சாப்பாடு அது ஏன்னா இவர் சந்தோஷம், நான் தியாகம் பண்ணியிருக்கேன் நாட்டுக்காரன்னு சந்தோஷத்தில் இருக்கிறனால கூடி போச்சு. அதே நம்ம இப்படி குடும்பப்படுத்துகிறோமே, நம்ம இப்படி பண்ணுறோமேன்னு சொல்லி இருக்கா இல்லையா? அப்போ துயரத்தை கூட சந்தோஷமாக எடுக்க முடியுது. அப்போ துயரத்துக்கு காரணம் யார்? நாம் தான். அவனை அவன் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான் அப்படிங்கிறீங்க. எல்லா பிரச்சனையும் நான் அவனை வளர்த்து விட்டதே நான் தான்ப்பா, அவனே என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறான் எல்லாம் சொல்லுவேன். எல்லா பிரச்சனைக்கும் வெளியே பழி சொல்கிறதே பிரச்சனையாக இருக்குது. இவன் இந்த ஞானத்தை அடைந்தவன் தன்னைத்தானே துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். இதுதான் சோக நிவர்த்திங்கிறார். அப்போ இந்த மந்திரத்தில் 2 தான் சொல்லியிருக்கு. அபரோக்ஷ ஞானம் அயம்,
இதை எப்படி ஆத்மானம் சேத் விஜானியர், தன்னை அறிவானா, இதுதான் தன்னுடைய சொரூபம் அறிவானாகில் அவன் என்ன பண்ணுறான், தன்னைத்தான் துயரப்படுத்தி கொள்ள மாட்டான். கிம் இச்சன் கஷ்ய காமாயா, எதனுடைய பொருட்டு இவன் துயரப்பட மாட்டான். இதை வச்சுட்டு இவர் 7 அவஸ்தை 10வது மனிதன் உதாரணத்தின் மூலமாக விளக்கினார். அதில் முதல் 3 அவஸ்தை துயர சொரூபம், அஞ்ஞானம், ஆவரணம், விக்ஷேபம். இது வரைக்கும் நம்மளுக்கு துயரம் வருது. அது பிறகு மோட்சஸ்வரூபம் என்ன, பரோட்ச ஞானம் வந்தவுடனே கொஞ்சம் அப்படியே துயரம் லேசாக களைய ஆரம்பிக்குது. பிறகு அபரோக்ஷ ஞானம் வருது, வந்த உடனே பிறகு சோக நிவர்த்தி, பிறகு திருப்தி. இந்த 4 அவஸ்தையும் மோட்சத்தை அடைவதற்கான அவஸ்தைகள். அந்த 3 அவஸ்தை துயரத்திற்கான அவஸ்தைகளாக இருக்குது. இப்படிலாம் பிரித்து பார்த்தோம். பிறகு முதல் 2 அவஸ்தை சிதாபாசனுக்கு இல்லை, அதாவது முதல் 2 அவஸ்தை சிதாபாசனுக்கு வராது அப்படின்னாரு. மிச்சம் 5 அவஸ்தை சிதாபாசனுக்கு வரும்னாரு. பிறகு எல்லாமே சிதாபாசனுக்கு தான் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கருத்துக்கெல்லாம் 7 அவஸ்தையிலையும் பிரித்தோம். முதல் 2 அவஸ்தை ஜீவன்கிட்ட வெளியே வராமல் இருக்குது, 5 அவஸ்தை வெளியே வந்திருக்குன்னு பிரித்து பார்த்தோம். இனி இந்த 49 to 96 வரைக்கும் பரோட்ச அபரோக்ஷ ஞானத்தை விளக்கப் போகிறார். இந்த 48 ஸ்லோகம் அர்த்தம் பார்த்துடலாம். அபரோக்ஷ ஞான அபரோக்ஷ ஞானம் சோக நிவர்த்தி ஆக்கியே. சோக நிவர்த்தின்னா சோக நிவர்த்தி ஆக்கியன என்ற பெயரை உடைய. அபரோக்ஷ ஞானம் சோக நிவர்த்தி என்ற பெயரை உடைய. இமே உபே, இந்த 2வது வரி முதல் வார்த்தை அவஸ்தைகளும், அதாவது அபரோக்ஷ ஞானம்னு ஒன்று, சோக நிவர்த்தின்னு ஒன்று, இந்த என்ற பெயர்களை உடைய இந்த 2 அவஸ்தைகளும். முதல் வரியில் அபரோக்ஷ ஞானம் சோக நிவர்த்தி என்ற பெயரையுடைய இந்த 2. 2வது வரி முதல் வார்த்தை அவஸ்தைகளும். ஜீவகே ப்ரூதே, ஜீவகேன்னா ஜீவனிடம் இருப்பதாக. ஆத்மானம் சேத், அந்த புருதேங்கிறத கடைசியாக பார்த்துக்கலாம். ஆத்மானம் சேத், ஆத்மாவை அறிந்தால். இதி சுருதிகி, ஆத்மானம் சேத் இதி சுருதி என்ற சுருதியானது புருதே கூறுகின்றது. இந்த 2 அவஸ்தையை பற்றி எது கூறுது, ஆத்மானம் சேத்துன்னு முதல்ல பார்த்தோமே, அந்த வேத மந்திரம், அந்த உபனிஷத் மந்திரம் கூறுகிறது. இங்கே 2 அவஸ்தைகள் கூறப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தில். என்ன அவஸ்தை, அபரோக்ஷ ஞானம் சோக நிவர்த்தி. இவை எங்கே இருக்குன்னா ஜீவனிடம்தான் இருக்கிறது. இதை வச்சு நம்ம 7 அவஸ்தையை பார்த்துருக்கோம். இதில் முக்கியமான அவஸ்தை பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானம். பரோட்ச ஞானத்தை அடைந்து அபரோக்ஷ ஞானத்தை ஒருவன் அடையும் பொழுது சோகத்திலிருந்து விடுபடுவதால் இந்த ஞானத்தை பற்றி தெளிவாக விளக்க வேண்டும் என்று என்ன பண்ணுறாரு, அடுத்து 49 to 96 வரைக்கும் இதை பற்றி விரிவாக விளக்குகின்றார். ஸ்லோகத்தை படிக்கலாம். 49. அயமித்ய பரோக்ஷத்வம் உக்தம் தத்விவிதம் பவேத் விஷயஸ்வ பிரகாசத்வாத் தியாப்யேவம் ததீக்ஷணாத். அயமித்ய பரோக்ஷத்வம் உக்தம் தத் த்விவிதம் பவேத் விஷயஸ்வ பிரகாசத்வாத் தியாப்யேவம் ததீக்ஷணாத். இந்த ஸ்லோகம் 49 ஆரம்பித்து 96 வரைக்கும் பரோட்ச ஞானம் அபரோக்ஷ ஞானத்தை பற்றிய விளக்கம். இந்த ஞானத்தை அடைஞ்சால் தான் நம்மளுக்கு மோட்சம் கிடைக்கும், துக்கத்திலிருந்து நிவர்த்தி அடைய முடியும். அதுக்காக இதை பற்றி நிறைய சந்தேகங்கள், இது எப்படி ஏற்படும் அப்படிங்கிறத தெளிவாக விளக்குறார். இந்த 7 அவஸ்தையில் இந்த 2 மட்டும்தான் அதிகமாக விளக்குறார். மிச்சமெல்லாம் சுருக்கமாக விளக்கியிருக்கார். பிறகு திருப்தியை பற்றி விளக்க போகிறார் பின்னாடி. அதாவது பிரம்மனுடைய சொரூபம் என்றைக்குமே அபரோக்ஷ ஸ்வரூபந்தான். அது என்றைக்குமே விளங்கிக்கிட்டு இருக்கிறது தான். அது சேதனம், ஜடம் கிடையாது. சேதனம் என்ற உணர்வு ஸ்வரூபமானது, ஒளி பொருந்தியது, அது ஜடம் கிடையாது. எது, பிரம்மன் ஆத்மா.
கடவுளவே என்ன சொல்லுவோம், கடவுள் இல்லைன்னு சொல்லுவோமா? அவர் எல்லா இடத்துலையும் எப்பயும் விளங்கி கொண்டு தான் இருக்கிறார். அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. அல்லாஹ் அல்லாஹ் நீ இல்லாத இடமே இல்லைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்போ அது அவரையும் அப்படித்தான் சொல்கிறான். அப்போ எல்லா இடத்துலையும் இருக்கிறான்னா எல்லா இடத்துலையும் விளங்கிக்கிட்டு இருக்கார். அது மாதிரி பிரம்மனும் எல்லா இடங்களிலும் சுயமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அது ஜடமான பொருள் அல்ல. அப்படி எல்லா இடத்திலும் எப்பொழுதும் விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள் பரோட்ச ஞானம் எப்படி ஏற்படும்? இந்த பரோட்ச ஞானம் அபரோட்ச ஞானம் ஞாபகம் வச்சுக்கிறேன்னு முதல்ல. பரோட்ச ஞானம்னா என்னான்ட்டு, அதாவது நம்மளுக்கு டெல்லியை பற்றி அறிவு இருக்கான்னு கேட்டால் அறிவு இருக்குது, அது பரோட்ச ஞானமாக இருக்குது. ஏன்னா அதை பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், நான் பார்த்ததில்லை. இப்போ வீடு இருக்குது, வீடு இங்கே நம்மளுக்கு பொறுத்தவரை பரோட்ச ஞானம்தான். இந்த காலு இது அபரோக்ஷம். இது கண்ணு முன்னாடி தெளிவாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஞானத்துக்கு பேர் அபரோக்ஷ ஞானம். எங்கேயோ இருக்குது, நம்ம கண்ணு முன்னாடி இல்லை, அதை பற்றி அறிவு இருந்தால் அதுக்கு பேர் பரோட்ச ஞானம்னு பேர். நாம் இங்கே இந்த நகரத்தில் இருந்துட்டு ரிஷிகேஷை பற்றிய ஞானம் பரோட்ச ஞானம், இந்த ஊரை பற்றிய ஞானம் அபரோக்ஷ ஞானம். இங்கே இருக்கக்கூடிய ஞானம் தொலைவில் இருப்பது பரோட்ச ஞானம். பக்கத்திலே இருந்து நேரடியாக கண்ணு முன்னாடி தெரிய ஒரு அறிவுக்கு பேர் அபரோக்ஷ ஞானம்னாரு. நம்ம இங்கே இருந்துக்கிட்டு வெளியே இருக்கக்கூடிய ஒரு கண் முன்னாடி தெரியாத ஒன்றை பற்றி அறிவு இருந்தால் அதுக்கு பேர் பரோட்ச ஞானம். இப்போ ரிஷிகேஷ் இருக்குது, பரோட்ச ஞானம். நேராக போயாச்சுன்னா அது அபரோக்ஷ ஞானமாக அங்கே மாறிடும். அது வரைக்கும் அது பரோட்ச ஞானம்தான். இப்போ சொர்க்கம் இருக்குது, அப்போ ரிஷிகேஷை பற்றி ஞானம் இப்போ பரோட்ச ஞானமாக இருக்குது, அங்கே போயாச்சுன்னா அபரோக்ஷ ஞானம் மாறிடும். இப்போ வீட்டை பற்றிய ஞானம் இங்கே பரோட்ச ஞானம், வீட்டுக்கு போயாச்சுன்னா அபரோக்ஷ ஞானம் மாறிடும். இப்போ சொர்க்கத்தை பற்றிய ஞானம்னு வச்சுக்காது, எப்பயுமே பரோட்சம்தான், அபரோக்ஷம் ஆகாது. ஏன்னா அபரோக்ஷம் ஆகுன்னு என்ன ஆகணும், நாம் இறந்தாலும் அங்கே போவோமான்னு தெரியாது. இறந்த பிறகு நிச்சயம் இருக்குது அங்கே போவோம்னு அதுவும் தெரியாது நம்மளுக்கு. அப்போ சொர்க்கத்தை பற்றி வேதம் சொல்லியிருக்கு. அதனால் நாம் பரோட்ச ஞானம்தான் இருக்குது, படிச்சிருக்கோம் இப்படிலாம் இருக்குது. நரகத்தை பற்றி ஞானம் பரோட்ச ஞானம் தான். ஏன்னா சொர்க்கம்னா எப்படி இருக்கும், நரகம்னா எப்படி இருக்கும், வேதம் சொல்லியிருக்கு. அதை படித்து தெரிஞ்சிருக்குமே ஒழிய கண் முன்னாடி இருக்கக்கூடிய அறிவு கிடையாது, நேரடியாக பார்த்த அறிவு இல்லை. அப்படி இருக்கும்போது பிரம்மன் எப்படி என்றைக்குமே அபரோக்ஷ ஞானமாக இருக்குது. அது சுயமாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சைதன்ய ஸ்வரூபமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒன்றினிடம் பரோட்ச ஞானம் எப்படி ஏற்படும்? புரியுதுங்களா? எங்கேயோ இருக்கிறத பற்றி பரோட்ச ஞானம் சொல்லலாம். அதுதான் எப்பொழுதும் சுயமாக விளங்கிக்கிட்டு இருக்கே. அது விளங்காத நேரமும் கிடையாது, இல்லாத இடமும் இல்லைன்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும்போது அது எப்படி பரோட்ச ஞானம் ஏற்படும் அப்படிங்கும்போது அதுக்கு நிறைய சந்தேகம். இப்போ வேகா புரிஞ்சிருக்கோம், அதை பரோட்ச ஞானம்னு சொல்லிடலாமா? பிரம்மன் இருக்குது இல்லைங்கிற ஒரு வேகா புரிஞ்சிருக்கோம்னு சொன்னால் அதை பரோட்ச ஞானம் சொல்ல மாட்டான், அது பிரம்மைன்னு சொல்லுவோம். இப்போ கயிறு இருக்குது, கைத்தை பார்த்து பாம்புன்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம், அது பரோட்ச ஞானம் கிடையாது. அது முன்னாடியே பார்த்து சொல்கிறோம் பாம்புன்னு, அது பிரம்ம. அது சரியாக தவறான ஞானமே ஒளி, அது பரோட்ச ஞானம்ங்கிற அர்த்தம் கிடையாது. அங்கே கயிறை பாம்புன்னு பார்க்குறது பரோட்ச ஞானமா? அது பிரம்ம ஞானம், பிரேம ஞானம்னு சொல்லுவோம். அது ஒரு தவறான அறிவு. அது பரோட்ச ஞானம் அப்படி கிடையாது. புரியுதுங்களா? அப்படி வேகா பிரம்மனை பற்றி நான் தப்பாக புரிஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது இல்லை. முதல்ல புரியாமல் அதை எப்படி தெளிவாக விளங்கிக்கிட்டு இருக்க, அதை போய் எங்கேயோ இருக்கிறது மாதிரி ஒரு பரோட்ச ஞானம் எப்படிப்பா ஏற்படும் அப்படிங்கிற சந்தேகம் பூர்வபக்ஷி வருது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ பிரம்மனை பிரம்மனாக புரிஞ்சுக்கிறாம எப்படி புரிஞ்சு கொண்டாலும் பிரம்மை தான். அது பரோட்ச ஞானமே இல்லை. எப்படி பிரம்மணம் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னு அது அபரோக்ஷ ஞானம் ஆயிரும், தப்பாக புரிஞ்சுக்கிட்டா அது பிரம்மை ஆயிரும், அது பரோட்ச ஞானம் கிடையாது. இப்படியெல்லாம் நிறைய அதை பற்றி சந்தேகம் வருது இந்த ஞானத்தை பற்றி. இதெல்லாம் என்ன பண்ண போகிறாருங்க, எது பரோட்சம் அபரோக்ஷம் தெளிவாக விளக்க போகிறார். இங்கே அடுத்து ஒரு சந்தேகம் வரும், எதன் மூலமாக பரோட்ச ஞானம், இப்போ நான் சந்தேகத்தை மட்டும் சொல்லிக்கிட்டு வரேன், எப்படியெல்லாம் குழப்பம்னு சொல்லிக்கிட்டு வரேன். எதன் மூலமாக பரோட்ச ஞானம் ஏற்படுகிறது, எதன் மூலமாக அபரோக்ஷ ஞானம் ஏற்படுது அப்படிங்கிற ஒரு சந்தேகம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ பிரம்மனை பற்றி என்னதான் சாஸ்திரத்தில் படிச்சிருந்தாலும் சரி, இல்லை குருவிட்ட கேட்டிருந்தாலும் சரி, அது அறிவு போயிருந்தாலும் சரி, அது ஒரு நாளும் அபரோக்ஷ ஞானம் வராது.
நீ உட்காந்து தியானம் பண்ணி அதை அப்படியே தியானத்திலே கொண்டு வந்து என்ன பண்ணணும், எல்லாத்தையும் அப்படியே அபரோக்ஷமாக மாற்ற வேண்டும். இப்படி ஒரு கருத்து இருக்குது. அதெல்லாம் தவறான கருத்து. அதெல்லாம் சொல்ல போகிறார், விளக்க போகிறார். என்ன, தியானத்தின் மூலமாக மட்டுமே அபரோக்ஷ ஞானம் வரும் அப்படின்னு சில கருத்துக்கள்லாம் இருக்குது. பரோட்ச ஞானம் தான் உனக்கு கிடைக்கும். அபரோக்ஷ ஞானம் நீ தியானம் பண்ணி நீ அப்படியே உள்ளே உணரணும், அப்போத்தான் வருங்கிற கருத்தெல்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே என்ன பண்ண போகிறாரு, தெளிவுபடுத்த போகிறார் வித்யாரண்யர். எது சரி எது பொய்ன்னு விளக்க போகிறார். உண்மையில் பிரம்மன் எப்பொழுதும் நித்திய அபரோக்ஷமாக மட்டும்தான் இருக்கிறது. இதை தெளிவுபடுத்த போகிறார். அது நித்திய, பிறகு அதில் எப்படி பரோட்ச ஞானம் வருகிறது என்பதையும் தெளிவுபடுத்த போகிறார். அது என்றைக்கு நித்திய அபரோக்ஷமாக தான் இருக்குது, அதில் எப்படி பரோட்ச ஞானம் சம்பவிக்கும், எப்படி பரோட்ச ஞானமாக முதலில் வந்து பிறகு அது எப்படி அபரோக்ஷமயானமாக மாறப்போகிறது என்பதை விளக்கப் போகிறார். பிறகு இந்த அபரோக்ஷ ஞானத்தில் இன்னொன்று விளக்க போகிறார். அபரோக்ஷ ஞானம் வந்துருமா, வந்த பிறகு என்ன ஆகுமா, கொஞ்சம் அசைக்குமா, திடமாக இருக்காதான். பிறகு திட அபரோக்ஷம்னு ஒரு வார்த்தையை போடுறார். என்ன போடுறாரு, முதல்ல பரோட்ச ஞானம், பிறகு அபரோக்ஷ ஞானம். இந்த அபரோக்ஷ ஞானமே பிறகு திட அபரோக்ஷ ஞானமாக எப்படி மாறுங்கிறத அதுக்கு ஒரு 30 ஸ்லோகத்தில் விசாரம் பண்ணுறார். அதை இந்த திட அபரோக்ஷமாக மாற்றுவது எப்படி அப்படிங்கிறது. சில பேர் சொல்லுவான், எனக்கு இங்கே பிரம்மன்கிற ஞானமெல்லாம் வந்தாச்சு தெரியுது, ஆனால் ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது, ஸ்ட்ராங்காக நிற்க மாட்டேங்குது. அதை பற்றி விளக்க போகிறார். திடமாக இல்லை என்ன, அதற்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறதையும் இங்கே சொல்ல போகிறாரு. இங்கே இந்த பரோட்ச அபரோக்ஷ ஞானத்தின் விசாரத்தை அறிமுகம் செய்கின்றார். இங்கே முதல்ல அறிமுகம் செய்கிறார். எப்படி அறிமுகம் செய்கிறாருன்னா, அயம் இதி அபரோக்ஷத்துவம் முக்துவம். இந்த அயம் என்ற சொல்லினால் அபரோக்ஷமாக இருக்கும் தன்மை சொல்லப்பட்டுள்ளது. இந்த மந்திரத்தில் அயம்னு ஒரு வார்த்தை இருக்குது. அயம்னா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது அயம்ங்கிற வார்த்தையை சொல்லுவோம். அது அபரோக்ஷமாக இருந்தால் தான் சொல்ல முடியும், இல்லாட்டி சொல்ல முடியாது. தெளிவாக நம்மளுக்கு விளங்கிக்கிட்டு இருக்கணும், இது அபரோக்ஷம். பக்கத்தில் இதுன்னு சொன்னாலே அபரோக்ஷம். ஆத்மானம் சேத் விஷானியாத்துன்னு இருக்குது, அந்த மந்திரத்தில் இருக்குது. அயம் என்ற சொல்லின் மூலமாக அபரோக்ஷமாக இருக்கும் தன்மை சொல்லப்பட்டுள்ளது. இங்கே மீண்டும் அயம்ங்கிற வார்த்தையை எடுத்துக்கிறார். கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறத தத்து, அதுக்கு இன்னொரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறார் அபரோக்ஷ ஞானத்துக்கு. தத்து அது அந்த அபரோக்ஷம் விதம் பவேத், 2 விதமாக இருக்கிறது. இங்கே தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் தர்றார். இதுவே கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். அபரோக்ஷ ஞானம் ஒன்று, அது எப்படி இருக்குங்கிறாரு, அதை அறிமுகப்படுத்தும் பொழுது 2 விதமாக இருக்கிறது. அந்த 2 வகை என்னங்கிறத அடுத்து சொல்ல போகிறார். ஒரு அதாவது முதல் வார்த்தையில் 2வது வரியில் முதல் வார்த்தையில் சொல்கிறாரு, அதுக்கு காரணத்தை சொல்கிறார். அந்த 2 விதமாக அபரோக்ஷ ஞானம் இருக்குது பார்த்தீங்களா. அது முதல் விதம் விஷய ஸ்வப்பிரகாசத்வாத், விஷயம் சுயமாக பிரகாசித்து கொண்டு இருப்பதால். இந்த 2 விதையான அபரோக்ஷம் இருக்குது பார்த்தீங்களா, அது காரணத்தை சொல்கிறார். ஒன்று, அது சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்கு, வஸ்து சுயமாக பிரகாசித்து கொண்டிருக்குன்னு ஒரு காரணம் சொல்கிறார். இதை முதல்ல அந்த 2 என்னன்னு பார்த்துட்டு பிறகு காரணத்தை பார்க்கலாம். இப்போ இந்த கால் இப்பொழுது அபரோக்ஷமாக இருக்குது, வீட்டுக்கு போனோட என்ன ஆகும், இது பரோட்சமாக மாறிடுது. இப்பொழுது இந்த கால் அபரோக்ஷம் என்ற தன்மையோடு இருக்குது. இது இந்த காலுக்கு பேர் இந்த விஷயம், இந்த கால் என்ற விஷயம் அபரோக்ஷமாக இருக்கிறது. இந்த காலுக்கு, இந்த காலினுடைய தன்மை, விஷயத்தின் தன்மை, இந்த கால் என்ற விஷயம், இந்த பொருளினுடைய தன்மை அபரோக்ஷம். இது ஒரு அபரோக்ஷம். அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்னா, இந்த காலை பற்றிய அறிவு எனக்கு இருக்குது இங்கே, அது அபரோக்ஷ ஞானம். இந்த கால் இருப்பது அபரோக்ஷம். இந்த காலை பற்றிய அறிவு ஒன்று, 2 இருக்குது. அதை பற்றி நம்ம விளக்கம் பார்க்கும்போது பார்க்கலாம். 2 இருக்குது. ஒன்று, இந்த காலே அபரோக்ஷ தன்மையுடன் இருக்கணும், பிறகு இதை பற்றிய அறிவும் எனக்கு வர வேண்டும். ஞானம், அபரோக்ஷ ஞானம் ஒன்று, அபரோக்ஷ விஷயம் ஒன்று. இந்த அபரோக்ஷத்தை 2ஆக சொல்கிறார். இந்த கால் அபரோக்ஷ விஷயம், பிறகு அபரோக்ஷ ஞானமாகுது. இந்த இதில் கடைசியை பற்றி கொஞ்சம் நிறையா விளக்குறாரு. சும்மா சாதாரணமாக சொல்லலாம் ஒரு விஷயம், முதலே சொல்கிறேன் புரிகிறதுக்காக. இப்போ
இந்த பொருள் இருக்குது, இது அபரோக்ஷமாக இருக்கா இல்லையா? இல்லை ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இந்த இடத்துல, புரியுதுங்களா? ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, இதே வச்சுக்கலாம். ரெண்டாவது பார்ப்போம். இந்த பொருள் இருக்குது, பொருள் இருக்கிறது விளங்கிக்கிட்டு இருக்கு. இது விளங்கிக்கிட்டு இருக்குங்கிறது இது அபரோக்ஷ தன்மையோடு இருக்குங்க. ஏன்னா முன்னாடி தெளிவாக இருக்குது. ஆனால் நான் பார்க்கலைன்னா, எனக்கு இந்த ஞானம் வரலைன்னா இது விளங்குறதா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ எனக்கு வரக்கூடிய ஞானம் இது அபரோக்ஷ ஞானமாக மாற வேண்டும். அபரோக்ஷமாக இருக்கக்கூடிய பொருள் அபரோக்ஷ ஞானமாக மாற வேண்டும். நான் ஒரு சின்ன உதாரணம் இந்த புக்கிலே சொல்லியிருக்கு. ஒரு தீபம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு, முன்னாடி கண்ணு முன்னாடி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு கண் தெரியாத ஒருத்தர் இருக்கார், கண்ணே தெரியாது, அவர் கண் தெரியாதவர். இந்த தீபம் அபரோக்ஷமாக இருக்கிறது, அபரோக்ஷ தன்மையோடு இருக்கிறது. ஆனால் அவருக்கு அபரோக்ஷ ஞானம் இல்லை. புரியுதா? அபரோக்ஷ தன்மையோடு பக்கத்தில் இருக்கணும், அதை பற்றி அறிவும் வேண்டும். ரெண்டு இருக்குது அபரோக்ஷத்தில். அந்த பொருள் இருப்பது அபரோக்ஷம், அந்த பொருளை பற்றிய ஞானம் ஏற்படுவது ஒன்று. பொருள் இருப்பது முன்னாடி இருக்கணும் முதல்ல, அதுக்கு பேர் அபரோக்ஷத்தன்மை. பிறகு அதை பற்றி அறிவும் வர வேண்டும். இப்படி இரண்டு விதமாக அபரோக்ஷத்தை பிரித்து வளர்க்குறார். இந்த ரெண்டை புரிஞ்சாதான் அடுத்த டாபிக்குள்ளே போக முடியும். பரோட்ச ஞானங்கிறதே புரியும். அதனால் அது ரெண்டு இருக்குதுன்னு சொல்லி இங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. இதுக்கு இன்னும் நிறைய விளக்கம் இருக்குது, அதை நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சியதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.